ஹலோ மக்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெட்டி கதை யார் புட்டவது. பேசிக் கொண்டிருப்பது நான் உங்கள் ஆர்ஜே பிரியங்கா. இன்னைக்கு நம்ம வெட்டி கதை யார் புட்டவதையில உங்களுக்காகவே ட்ரெண்டிங்கான ஒரு கதை எடுத்துட்டு வந்திருக்கேன். அது கதை இல்லங்க, நிஜமாவே நடந்த ஒரு உண்மை சம்பவம். நம்ம சென்னையுடைய தலைவாசல இருக்கக்கூடிய முதலைக்கும் டிராபிக் ஜாம்க்கும் பெயர் போன நம்ம பெருங்கலத்தூர்ல கடந்த 2 வாரத்துல மட்டும் 3 தொடர் கொலைகள் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த கொலைகள் எல்லாமே ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கா. வீட்டுல தனியா இருக்க இளைஞர்களை கொண்டு அவங்க வீட்லயே இருக்க பாத்டப்ல போடுறதாவும், வீட்டுல இருக்க ஏதோ ஒரு பொருள் மேல நீரின்றி அமையாதுன்னு வள்ளுவருடைய திருக்குறளை எழுதி வைக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. குற்றவாளி ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட சைக்கோவா இருக்கலாம்னு சொல்றாங்க. அவருக்கு நம்ம நெட்டிசன்கள் பாத்டப் கில்லர்னு பேர் வச்சு சோசியல் மீடியால ட்ரெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த சைக்கோ கொலைகாரன் இன்னும் பிடிபடாததால பெருங்களத்தூர் மக்களே, முக்கியமா பெருங்களத்தூர் இளைஞர்களே உஷாரா இருங்க. ஆமாண்ணா, வர 2 வாரம் ஒன்று 1 வாரத்துலேயே வந்துட்டேன். டிசிஎஸில் ஜாப் அப்ளை பண்ணியிருந்தேன்ல, நேற்று தான் மெயில் பார்த்தேன். நாளைக்கு தான் இன்டர்வியூவான், அதான் கிளம்பி வந்துட்டேன். அருண் அம்மாலாம் வரேன்னு சொன்னாங்க, வரல. அம்மா அடுத்த வாரம் தான் வராங்களாம். அருணுக்கு நாளைக்கு எக்ஸாமில், அதனால் வீட்டிலேருந்து வீட்டை பார்த்துக்கிறேன், படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ அருண் வீட்டில் தான் இருக்கானா? கல்யாணத்தோட வரல. ரிங் நல்லா இருக்கே, ஏது? இதா தம்பி வானான்டா, அவனுக்கு வானாண்ணா, அப்படி எனக்கும் வானா, கலட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டான். ஓ, பாசக்கார தம்பி தான். இருமச்சி, பேப்பர் படிக்கலாம். விளையாட்டுச் செய்திகள். அடுத்த முறையும் எங்கள் கட்சி ஆட்சி பிடிவது உறுதி என கட்சி பிரச்சாரத்தில் பெருமிதம் கொண்டார் துணை முதல்வர் அஸ்தமன நிதி. நடிகர் தினேஷ்கும் லவல் தராக்கும் நடக்கும் தர்ம யுத்தத்தில் வெல்லப்போவது யார் என்று சமூக வலைத்தளங்களில் ரசிகர்கள் மோதல். நிச்சயமா என் தலைவி தான். தலைவி பக்கம் தான் நியாயம் இருக்கு. தலைவியை நினைச்சாலே ஒரு மாதிரி பாவமாக இருக்கு. சே, டீ காசு இருக்கா? இல்லை, இதான் பிரச்சனையாக தெரியுதுல்ல, மூடிட்டு படி. இட்ஸ் ஓகே. சென்னையில் உள்ள பெருங்கலத்தூரில் தொடர் கொலையா? கொலையாளி யார் என்று தெரியவில்லை. கொலையாளி மனநல பாதிக்கப்பட்ட சைக்கோபாத்தாக இருக்கலாம் என்று தகவல். கொலையாளிக்கு பாத்டப் கில்லர் என்று பெயரிட்டு எக்ஸ் வலைதளத்தில் #பாத்டப் கில்லர் என்று ட்ரெண்டிங் செய்த நெட்டிசன்கள் சந்தேகப்படும் விதமாக யாராவது இருந்தால் உடனே தெரிவிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு காவல்துறை எச்சரிக்கை. மச்சான், இந்த நியூஸை பற்றி கேள்விப்பட்டியா? என்னதுரா? கொலை பண்ணி பாத்டப்பில் போடுறோன்னா, வீட்டில் ஏதோ ஒரு பொருளில் நீரின்றி அமையாத உலகு, வானின்றி அமையாத ஒழுக்கு என்ன திருக்குறள்லாம் எழுதி வைக்கிறான்டா. அது மட்டும் இல்லை, கொன்னவங்க கிட்ட இருந்து ஞாபகார்த்தமாக ஏதாச்சும் எடுத்துகிட்டு போயிடுறானா. செயினு, வாட்சு, அந்த மாதிரிலாம். இவனுங்கெல்லாம் எங்கேருந்து தான் வரானுங்கன்னு தெரிலடா. எதனால் இந்த மாதிரி வரானுங்க யாருக்கும் தெரியல. என்னதான் பண்ணுறதா இவனுங்களை? இந்த படங்கள்லாம் பார்த்துருக்கல்ல, ராட்சசன் படம் பார்த்துருக்கல்ல, அதில் வர மாதிரி தான். பாஸ்ட்டில் ஏதாச்சும் நடந்திருக்கும், இப்போ வந்து சும்மா இருக்கவங்களெலாம் போட்டு கொலை பண்ணிருப்பானுங்க. இவெல்லாம் நான் என்ன பண்ணிருப்பான்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டீ கடையிலையோ இல்லை பொட்டி கடையிலையோ மக்கள் கூட்டமாக இருக்க இடத்துல உட்காந்துட்டு அவன் கொன்னதை பற்றி என்னென்ன பேசுவான்றதை கேட்டுட்ருப்பான். டேய், வீட்டுக்கு போகிறேன், நீ எப்படி வீட்டில் விட மாட்டேன், நான் நடந்து போய்க்கிறேன். ஹலோம்மா, வீடு பூட்டி இருக்கு, அவன் வீட்டில் இல்லை. ரூபின் வீட்டுக்கு போய் நைட்டு படிக்க போகிறேன்னு சொன்னான், என்னன்னு தெரியல. இப்போ நான் எப்படி உள்ளே போவேன்? அவன் பாட்டு வீட்டை பூட்டு கிளம்பிட்டான். வீட்டு சாவி பின்னாடி கதவுக்கு மேலே இருக்க, எடுத்துன்னு உள்ளே போப்பா. என்னம்மா, படிக்க போகிறேன் வீட்டை பார்த்துட்டு நான் வரமாட்டேன்னு சொன்னான். இப்போ அவன் பாட்டு கதவு போட்டு ஃப்ரெண்டு வீட்டில் உட்காந்துருக்கான். கோவப்படாதப்பா, படிக்க தானே போய்க்கிறேன், சரி வீடு. உன் சின்ன பிள்ளை ஒரு தப்பு பண்ணால் மட்டும் உனக்கு கோவமே வராதே, நான் பண்ணால் மட்டும் எரிஞ்சு விழு.
கோவப்படாத, தம்பி தானே, அதான் உன்கிட்ட சாவி இருக்குல்ல, வீட்டில் போய் ரெஸ்ட் எடு. சரி, நான் எதுவும் சொல்ல, நான் உள்ளே போகிறேன். வச்சிடுறேன். பை பை. பேப்பரை கூட எடுக்காமல் போயிருக்கான். நீ பொட்டு வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம், நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரோம் சோழான தங்கரதம், அடலி தங்க. சொல்லுமா. என்னப்பா பண்ணின்னு இருக்கிற? டிவி பார்த்துட்ருக்கேன். அப்படியா, சரி. தம்பி வீட்டுக்கு வந்துட்டானா? இல்லையே. கொஞ்சம் என்னன்னு பாருப்பா. சரி, நான் உனக்கு கால் பண்ணி பார்க்குறேன். இரு. நேற்றுலேருந்து ஃபோன் போடுறேன், எடுக்கவே இல்லை. ஃபோன் பண்ணிட்டு எனக்கு உடனே சொல்றியாடா? இப்போ பண்ணி பார்க்குறேங்க. சரி, நான் வைக்கிறேன்ப்பா. பாய்மா. நீரின்றி அமையாது உலகினில், வானின்றி அமையாது ஒழுக்கு. கொலை பண்ணி பாத்டப்பில் போடுறானா? வீட்டில் ஏதோ ஒரு பொருளில் நீரின்றி அமையாது உனக்கு, வானின்றி அமையாது ஒழுக்கு என்ன திருக்குறள்லாம் எழுதியிருக்கிறான்டா. ஹலோ ரூபன், கவின் பேசுகிறேன்டா. அருண் உங்கள் அண்ணன். சொல்லுங்கண்ணா. அருண் அங்கேயா இருக்கான்? இல்லையண்ணா. அம்மா உங்கள் வீட்டுக்கு தான் படிக்க போகிறேன்னு சொன்னாங்க. ஆமாண்ணா, நேற்று மதியானம் வரைக்கும் இங்கே தான் இருக்கலாம். எங்கே போகிறேன்னு சொன்னானாடா? இல்லைண்ணா, மதியானம் வரைக்கும் இங்கே தான் இருக்கலாம். நாங்கள் விளையாண்டுட்டு இருந்தோம். இல்லை, படிச்சுட்டு இருந்தோம். நான் அப்படியே தூங்கிட்டேன். ஏஞ்சி பார்த்தா அவனை காணோண்ணா. சொல்லாமலே போயிட்டானா. ஆமாண்ணா. ஹலோண்ணா, இருக்கீங்களாண்ணா? அண்ணா கேட்குதாண்ணா? உங்கள் வீட்டில் பாத்டப் இருக்காடா? இருக்குண்ணா. மொட்டை மாடியில் ஒன்று இருக்குது, பழசு தான், யாரும் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன், என்னாச்சுண்ணா? முதல்ல அங்கே போய் பாடுறா ரூபன். எதுக்குண்ணா, எதுக்கு அங்கே போய் பார்க்க சொல்கிறீங்க? போய் பாடுறா, சொல்கிறேன்ல கேள்றா. முதல்ல அங்கே போய் பாடுறா. சொல்லுங்கண்ணா. நான் சொல்கிறேன்டா, முதல்ல நீங்கள் போய் பாடுறா. போகிறேண்ணா. ஹலோ ஹலோ ரூபன், என்னடா ஆச்சு? பாத்தியாடா? ஒன்றும் இல்லைண்ணா, வெறும் மழை தண்ணி தானே இருக்கு. மழை தண்ணி தானா? ஆமாண்ணா. அதை உடனே ஃபோட்டோ எடுத்து அனுப்புடா. என்ன தானே ஆச்சு, சொல்லுங்களேண்ணா. நான் சொல்கிறேன்டா, முதல்ல நீ ஃபோட்டோ எடுத்து அனுப்புடா. அம்மால யாரா இவன்? அமிச்சிட்டாண்ணா. கேக்குதா? என்ன தானே ஆச்சு, சொல்லுங்கண்ணா. இல்லைடா, நியூஸ் பேப்பரில் பார்த்தேன், பாத்டப் கில்லர் அது இதுன்னு எதை சொல்கிறாங்க. இவனை வேறு வீட்டில் காணும் காலிலேருந்து. அதான் கொஞ்சம் பயமாக இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் ஆயிருக்காதுண்ணா. அண்ணா, அவன் நேற்று காலையில் தலைவர் படத்துக்கு FDFS டிக்கெட் வச்சுருந்தானா.
அவன் படத்துக்கு தான் போயிருப்பான். நீங்கள் பயப்படாதீங்க. யார் கூட போகிறேன்னு சொன்னானாடா? தெரிலண்ணா, நீங்கள் பயப்படாதீங்கண்ணா, அவன் வந்துடுவான். தலைவர் படம்னா மிஸ் பண்ண மாட்டான்னு உங்களுக்கே தெரியும்ல. இல்லைடா, பேப்பரில் போட்டிருந்த மாதிரி நியூஸ் பேப்பரில் திருக்குறள்லாம் எழுதியிருக்கு. அதான் என்ன பண்ணுறது எனக்கு புரியல. அது சும்மா உங்களை பயமுத்துக்காக தான் இந்த மாரி எழுதியிருப்பானா. எக்ஸாம் டைமில் நீங்கள் ஏதாச்சும் கேட்பீங்கிறதுக்காக தான் இந்தமாரி ஏதாச்சும் பண்ணியிருப்பானா. ஷோ முடிஞ்சவொடனே அவன் வீட்டுக்கு வந்துடுவானா, நீங்கள் பயப்படாதீங்க. சரிடா, நான் வச்சிடுறேன், அப்புறம் கூப்பிட்றேன். சரிண்ணா, பாய்ண்ணா. பாய்டா. ஹலோ, சொல்லுமா. என்னடா அவன் வீட்டுக்கு வந்துட்டானா? ஹலோ, ஒரு நிமிஷமா. கவினே கேக்குதாடா? தண்ணி வேற. ஹலோ, படத்துக்கு போயிருக்கானாம்மா, ரூபன் சொன்னான். படத்துக்கா? யார் கூட? ஃப்ரெண்ட்ஸோட தான்மா போயிருக்கான் போல. எப்போ வருவானா சொன்னானாடா? வந்துடுவாம்மா, நான் வந்த உடனே கால் பண்ண சொல்கிறேன். அப்படியா, சரி. நேற்று மத்தியானம் அவன்கிட்ட பேசுனது ரொம்ப கவலையா இருக்கு. அவன் வந்தா எனக்கு கால் பண்ணி சொல்றியா? வந்துடுவாம்மா, ஃப்ரெண்ட்ஸோட தானே போயிருக்கான். சரி சரிம்மா, நான் அப்புறம் கூப்பிட்றேன். சரிப்பா, நான் போனை வச்சுட்டுமா. பை. வணக்கம். தற்போது வந்த தகவலின்படி பெருங்கலத்தூரில் மீண்டும் ஒரு திகில் சம்பவம் அரங்கேறியுள்ளது. அருணேஸ்வர் பாபு என்கிற 22 வயது இளைஞர் பாத்டப் கில்லரால் கொல்லப்பட்டிருக்கிறார். இந்த பாத்டப் கில்லரால் ஏற்கனவே கடந்த 2 வாரத்தில் 3 இளைஞர்கள் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. குற்றவாளி இன்னும் பிடிபடாத காரணத்தினால் சென்னையில் பதட்டமான சூழல் நிலவுகிறது. கூடுதல் தகவல்களாக கொல்லப்பட்ட இளைஞர்கள் விவரம் மற்றும் கொலைகாரன் அவர்களிடம் இருந்து எடுத்துச் சென்ற பொருட்களின் விவரம் காவல்துறையினரால் வெளியிடப்பட்டுள்ளது. ராஜகோபால் வயது 21 பிரவுன் கலர் டைட்டன் வாட்ச், ஜான் சூர்யா வயது 22 சில்வர் ஜீசஸ் டாலர், ஆனந்த நாராயணன் வயது 22 ஒயிட் அண்ட் ஆரஞ்சு கலர் கிளைன் ஸ்பாட் ஷூ, அருணேஸ்வர் பாபு வயது 22 கோல்டன் பிளாக் ஸ்டீல் ரிங். இதில் குறிப்பிடப்பட்ட பொருட்களுடன் யாராவது சந்தேகப்படும் விதமாக இருந்தால் உடனே காவல்துறையினரை அணுகவும். குற்றவாளி இன்னும் பிடிபடாததால் பெருங்கலத்தூர் மக்களே உஷாரா இருங்க.